Hi friends, time 1:32 a.m. The date 19:25. மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First King chapter 1. இன்றைக்கி நம்ம படிக்கிறது, நேற்றே படிக்க வேண்டியது. இன்றைக்கி ஜொமேட்டோ டெலிவரிலாம் போயிட்டு வந்தனால ஆக்சுவலி இன்றைக்கி டாப் 4 டியூட்டி தரல, அதனால் ஜொமேட்டோவுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணி ஒரு 670 ரூபா கிட்ட ஏம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வசனம் 1 முதல் 53 வரை ஃபஸ்ட்டு கிங்ஸ் ஃபஸ்ட் சாப்டர்லாம். வசனம் 1. தாவீது ராஜா வயது சென்ற வித்தம்பினான போது வஸ்திரங்களினாலே அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. Now the king David was old man and stricken in year, and they covered him with cloths, but he get no heat. அதாவது அந்த மாதிரி அவர் ரொம்ப வயசாயிடுச்சு. வசனம் 2. அப்பொழுது அவருடைய ஊழியக்காரர்கள் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. Wherefore his servants said unto them, Let there be an sogar for my lord and the king, a young virgin, and let here the stand before the king, and let here and chariot him, and let here lay in the bosom, that my lord and the king might get hurt. வசனம் 3. இஸ்ரவேலின் எல்லை எங்கும் அழகான ஒரு பெண்ணை தேடி சுனோம் ஊரானாகிய அபிஷேகை கண்டு அவளை ராஜாவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். So they and Shogar for a fear themselves throughout all the causes of the Israel, and found an Abishag, a Sugamminite, and brought here to the king. வசனம் 4. அந்த பெண் வெகு அழகாயிருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. And the themselves was on very fear, and charged the king and ministered to him, but the king can now hear not. வசனம் 5. அகாத்திற்கு பிறந்த அதானியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் வீரர்களையும் தனக்கு முன்பாக ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். Then Adonijah, the sons of Yogod, the exalted themselves, saying, I will be king.
And he prepared him and chariots and the horsemen and the 50 men children before him. வசனமாறு அவனுடைய தகப்பன் நீ எப்படி செய்வன் என்ன என்று அவனை ஒரு காலமும் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகு உள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பின்பு அவனுடைய தாய் அவனை பெற்றாள். And his fathers had not and displeased him that at any time in saying way as Joe and Donny so, and he also was a very goodly man, and his mother bare him after Absalom. வசனம் 7 அவன் சொருவியின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபிதேயரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்தில் வந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். And he comforted with an Joab the sons of the Zeruiah, and with an Abiathar the priest, and the following Adoniah helped him. வசனம் 8 ஆசாரியனாகிய சதேக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனியாவுக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமியா ரெபியாம் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதனியாவுக்கும் உடந்தையாய் இருக்கவில்லை. But Zadok this priest and Benjamin the sons and the Judah and Nathan the prophet and the Shimei and Ray and the Maki man which belonged to David were not within Adoniah. வசனம் 9 அதனியா இன்னொருகோலுக்கும் சமீபமான சோகோலோத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரனாகிய தன் சகோதரர்கள் எல்லோரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதியாவின் மனுஷர்கள் அனைவரையும் அழைத்தான். And Adonijah slave and sheep and oxen and fat and called by the stones of the Zunelite, which he ignored, and called all his brethren, the king's sons, and all the men of the Judah, the king's servants. வசனம் 10 தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனேயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரர்களாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. But Nathan the prophet and Benaiah and then mighty man and Solomon his brothers he called not. வசனம் 11 அப்பொழுது நாத்தான் சலமோனின் நாயகிய பத்சேபாளை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அகீதானின் குமாரனாகிய அதேனியா ராஜாவாகிறது செய்தியை நீர் கேட்கவில்லையா? Wherefore Nathan speak unto the Bathsheba, the mothers of the Solomon, saying as and though not an ear and that Adoniah, the sons of Hagar, doth regain, and David your Lord and can war with not. வசனம் 12 அப்பொழுது உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்பிவிக்கும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். Now therefore come and let me, I pray thee, give thee counsel, that thou and mayest save thine own life and the life of the son Solomon. வசனம் 13 நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவன் என் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியர்களுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதேனியா ராஜாவாகிறது என்ன என்று ராஜாவினிடத்தில் கேள்.
Go and get thee in unto the king David, and saying unto him, and desirest not unto my lord, O king, silver unto thine handmaid, and saying, assuredly Solomon thy son shall reign after me, and he shall set up my thereon. They then do அதனியா reign. வசனம் 14. நீ அங்கே ராஜாவுடனே பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். Behold, thou and yet and talkest thereon with the king, I will come in after thee, and confirm the words. வசனம் 15. அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள்ளே ராஜாவினிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சுனேமியா ஊராளாகிய அபிஷேக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். And Bathsheba went in unto the kings unto the chamber, and the king was very old, and Abishaiga the Shunamite ministered unto the king. வசனம் 16. பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். And Bathsheba bowed and did obeisance unto the king. And king said, What willest thou? வசனம் 17. அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின்பு என் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனை என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பேன் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கொண்டு உமது அடியனுக்கு ஆணையிட்டீரே. And she said unto him, My lord, and thou servest by the Lord, and they guard unto thine handmaid, saying, Assuredly Solomon thy son shall reign after me, and he shall set up my thereon. வசனம் 18. அப்பொழுது இதோ அதனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீ அதை அறியவில்லையா? And now behold, Adoniah began this now, my lord and the king, thou canst it not. வசனம் 19. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளான அடித்து ராஜாவின் குமாரர்கள் அனைவர்களையும் ஆசாரனாகிய அபியாத்தரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியனாகிய சாலமோனை அழைக்கவில்லை. And he had an oxen and fat and cattle and the sheep in abundance, and he had called on all the sons of the king, and Abiathar the priest, and Joab this captain, the Aston, but Solomon the servant ate, and he not called. வசனம் 20. அதனியா ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் அனைவரின் கண்களுக்கும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. And though my lord, O king, my eyes of all Israel are upon thee, that thou shouldest tell them, who shall sit and thereon of my lord and the king after him. வசனம் 21. அறியாமற்று போனாள். இந்த ராஜாவாகிய என் ஆண்டவன் நம்முடைய பிதாக்களுடனே படுத்து கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகியும் சாலமோனும் குற்றவாளியாய் எண்ணப்படுவோமே என்றாள். Otherwise it shall come to pass, when my lord the king shall sleep with his fathers, that I and my son Solomon shall be and continued offenders. வசனம் 22. அவர்கள் ராஜாவுடனே பேசிக்கொண்டு இருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். And I will and see, he had talked with the king. Nathan the prophet also come in. வசனம் 23. தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். And they told the king, saying, Behold, and Nathan the prophet. And when he was come in before the king,
he bowed himself before the king with his face to the ground. வசனம் 24. நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதனியா எனக்கு பின்பு ராஜாவாகிய அவனை என் சிங்காசனத்தின் மேலே வீட்டிருப்பானா என்று நீர் சொன்னதுண்டோ? And Nathan said, My lord, O king, as done thou said, and Adoniah shall reign after me, and he shall sit upon my throne. வசனம் 25. அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் மாடுகளையும் திரளான் அடித்து ராஜாவின் குமாரனாகிய அவனையும் அனைவரையும் இராணுவ தலைவர்களையும் ஆசாரியனாகிய அபினதாரையும் அழைப்பித்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதனியாவை வாழ்க என்று சொல்லுகிறார்களே. For he is gone down with day, and ate slain oxen and fat and cattle and sheep in abundance, and ate and called and all the king's sons and the captains of the host, and Abiathar the priest, and behold, and they eat and drink before him, and say, God save King Adoniah. வசனம் 26. ஆனாலும் உமது அடியனாகிய என்னையும் ஆசாரியனாகிய சதேக்கியையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாமியையும் உமது அடியனாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. But me, even me, they servant and Zadok the priest and Benaiah the son of Jeroka and the servant Solomon yet he not called. வசனம் 27. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின்பு தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியனுக்கு தெரிவித்து இருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு கட்டளை இடவில்லை, நடந்து இருக்குமோ என்றான். Is these things and done by my lord the king, and thou hast done not and serve it unto thy servant, who shall and said, and the one of my lord the king after him. வசனம் 28. அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக, பத்சபாளே, என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். The king David answered and said, and called me Bathsheba, and she come into the king's presence and stood before the king. வசனம் 29. அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனை என் ஸ்தானத்திலே என் சிங்காசனத்திலும் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை. And the king server then said, As the Lord and liveth, that hate and redeemed my soul out of the whole distress. வசனம் 30. என் ஆத்துமாவே எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று ஆணையிட்டான். Even as I swore unto thee by the Lord and God of Israel, saying, Assuredly Solomon thy son shall reign after me, and he shall set up my throne in my stead. Even so I will currently do its day. வசனம் 31. அப்பொழுது பத்சேபாள் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். And the Bathsheba bowed with hair and face to the earth, and did every reverence to the king, and said, Let me Lord and King David live for my ever. வசனம் 32. பின்பு தாவீது ராஜா ஆசாரனாகிய செதேக்கியையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோதியாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். And King David said, and call me Zadok the priest and Nathan and prophet
and Nathan the prophet, and the Penatiah the sons of Jodokiah, and they come before the king. வசனம் 33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகர்களை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேலே ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். And the king also said unto them, talk with you the servants of your lord, and curse Solomon my son to the ride upon the many horn mole, and bring him and down to the Quinon. வசனம் 34. அங்கே ஆசாரியனாகிய சிதேக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் மோதி ராஜாவாகிய சாலமோனை வாழ்க என்று வாழ்த்துங்கள். And let Zadok the priest and Nathan the prophet anoint him their kings over Israel, and above and below here with a trumpet, and save God and save King Solomon. வசனம் 35. இந்த வசனம் தான் முக்கியம். இங்கே பாருங்கள், 34 வசனம். அங்கே ஆசாரனாகிய சிதைக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் மோதி ராஜாவாகிய சாலமோனை வாழ்க என்று வாழ்த்துங்கள். And let Zadok the priest and Nathan and the prophet and anointed the Nathan the prophet anointed him their king over Israel, and below hit with his trumpet, and say, God save King Solomon. 35. அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து தன் சிங்காசனத்தில் விட்டிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனை என் வஸ்திரத்திலே ராஜாவாயிருப்பான். அவனை என் ஸ்தானத்திலே ராஜாவாயிருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலே யூதேயாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். Then he shall come up after him, that he might come and set upon my there one, for he shall be king in my seat. And I have appoint him to be rule over Israel and over Judah. வசனம் 36. அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பிணையா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமேன், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தருக்கு இப்படி சொல்வாராக. And Benaiah the sons of Judah answered the king and said, and amen, the Lord God of my lord the king say so to do. வசனம் 37. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனுடனே எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனுடனும் இருந்து சாலமோனுடனும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். As the Lord hate and been with my lord the king, even so be he with Solomon, and make is there one greater than there one have my lord King David. ஆசாரியனாகிய சதேக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோதியாவின் குமாரனாகிய பிணையாவும் பிலேயாத்தியரும் போய் சாலமோனை தாவீதின் ராஜாவினுடைய கோவேறு கழுதியின் மேலே ஏற்றிக்கொண்டு அவனை கீயோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். So Zadok the priest and Nathan the prophet and Benaiah sons of Judah and the Charities and the Pelatius
went down and caused Solomon to the ride up and the kingdom with as small and forgot him and Guinea. வசனம் 39. ஆசாரனாகிய சிதோக் தைல கொம்பை கூடாரத்தில் இருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் மோதி ஜனங்கள் எல்லோரும் ராஜாவாகிய சாலமோனை வாழ்க என்று வாழ்த்தினார்கள். And Zadok the priest took an ear and ab the oil out ab the tabernacle and anointed Solomon, and they blew the trumpet, and all the people said, God save King Solomon. வசனம் 40. பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை மோதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். And all the people come up and after him, and the people piped with pipes and rejoiced with a great joy, so that he yet and ran with the sound of them. வசனம் 41. அதனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடித்தபோது அதை கேட்டார்கள். யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்திலே உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான். And Judah, Adoniah, and all the guests and were with him, and here it as the handmaid and the end of the eightings, as and the Joab hear and the sound of the trumpet, he said, and wherefore is this noise of the city, being in the upper இருக்கையில் ஆசாரனாகிய அபினேதரின் குமாரனாகிய யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதனியா, உள்ளே வா, நீ கேட்டு இருக்கிறான், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். And will and he heard and speak, and behold, and Jonathan, the sons of Abiathar, and the priest, come and Adoniah, and do said unto him, and become him, for and thou art an valiant man, and bring us and good and things. 43. யோனத்தான் அதனியாவுக்கும் பிரதியுத்தரமாக, அது தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் சாலமோனை ராஜாவாக்கினாரே. And Jonathan answered and said unto the Adoniah, Verily your Lord and King David he had made and Solomon king. 44. ராஜா ஆசாரியனாகிய சதக்கியாவையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரனாகிய பிணையையும் கிரீத்தியரையும் பிலேத்தியரையும் அவருடன் அனுப்பினார்கள். அவர்கள் அவரை ராஜாவாகவும் கோவேறு கழுதையின் மேலே ஏற்றினார்கள். And the king had and sent it with an Zadok and the priest and Nathan and prophet and Phinehas, the sons of Zedekiah, and the charities and the Pleiades, and they have and concealed him and the ride upon him king Saul. 45. ஆசாரனாகிய சீதேக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட இரைச்சல்கள் அதுதான். And Zadok the priest and Nathan the prophet have anointed him and king Kiko. They and are come up from thence rejoice, so that the city and region again this is the noise that he have and hear. 46. அல்லாமலும் சாலமோன் ராஜ்யத்திற்குரிய
ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். And also Solomon seated and thereon of the kingdom. வசனம் 47. ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீதின் ராஜாவாகிய உம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்வது தேவன் சாலமோனிலே நாமத்தை உம்முடைய நாமத்தின் பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டில் மேலே குனிந்து பணிந்து கொண்டார். ராஜா தம்முடைய கட்டிலில் மேலே குனிந்து பணிந்து கொண்டார். And moreover the kings and servants come and to bless your Lord King David, saying God make these names of the Solomon better than the name, and make these their one son greater than and they their one. And the king son abode himself upon the bed. வசனம் 48. பின்பு ராஜா என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேலே ஒருவனை வீட்டிருக்கச் செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான். And also they said, and the king, and blessed be the Lord God of the Israel, which in hate and give, and one true said, and my there one this day 9 eyes even seeing it. வசனம் 49. அப்பொழுது அதனியாவின் விருந்தாளிகள் எல்லோரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவர்கள் தங்கள் வழியை போய்விட்டார்கள். And all the guests that were within Adoniah were afraid and rise up and went every man his way. வசனம் 50. அதனியா சாலமோனுக்கு பயந்திருந்தனால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளையும் பிடித்து கொண்டான். And Adoniah feared and because of the Solomon, and rise and went and can hold and the hearance of the altar. வசனம் 51. இதோ அதனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்று இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளையும் பிடித்துக்கொண்டு ராஜாவாகிய சாலமோனே உமது அடியனை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்றான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. And it was told Solomon, saying, Behold, an anointed Adoniah feared kings and Solomon, for lo, he and yet and got hold and the sons of this altar, saying, Let King Solomon swear unto me today that he will not surely slay his servants with the sword. வசனம் 52. அப்போது சாலமோன் அவன் யோகியன் என்று விளங்க நடந்து கொண்டாள். அவன் தலை மயிரிலே ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமாகில் அவன் சாக வேண்டும் என்றான். And Solomon said, and if he will answer himself a worthy man, there shall not an ear of him fall to the earth. But if wickedness shall be found in him, he shall die. வசனம் 53. அவனை பலிபீடத்தில் இருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன் வீட்டிற்கு போ என்றான். So King Solomon said, and they forgot him down from this altar, and he come and abode himself to King Solomon. And Solomon said unto them, Go to thine house.